வணக்கம். இந்த வீடியோவில் மழைக்காலத்தில் எங்கள் வீட்டு செடிகளில் இருக்கக்கூடிய துளிர்களை நம்ம பார்க்கலாங்க. ரோஜா செடியில் இந்த சீசனில் நல்ல ஒரு துளிர்கள் வந்திருக்கு. வாங்க எங்கள் வீட்டு செடிகளை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக செந்தளிர்கள் வந்திருக்கு பாருங்க. இந்த செடி மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலையுமே செந்தளிர்கள் வந்திருக்கு. இந்த பூவும் பாருங்க அழகாக பூக்கட்டும், நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்படி எல்லா செடிகள்லையுமே துளிர் வந்திருக்கு. இந்த துளிர்கள் அப்படியே முதிர்ந்து பெரிய அளவில் கிளைகளாக மாற நாம் ஃபங்கிசைடும் பெஸ்டிசைடும் தெளிச்சிடணுங்க. முக்கியமாக இந்த தளிர்களை உண்பதற்காக வரக்கூடிய பூச்சிகளுக்கு பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். கெம், எக்ஸோடஸ் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல், 3G கரைசல் இவற்றில் எதையாவது ஒன்றை வாரம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே மொட்டுக்கள் வச்சு நமக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. இப்போ வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே செழிப்பாக வரும். மற்ற காலங்களை விட இப்போ நமக்கு ஹெல்த்தியாக வரும். அதனால் அந்த துளிர்களுக்கு பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கொக்கோபீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு ரோஜா, டெய்ஸி ஒயிட் ரோஸ்னு சொல்லுவோம். இப்படி எல்லா செடிகள்லையுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் இப்போ உங்கள் வீட்டு செடிகளுக்கு பராமரிப்பு கொடுங்க. கிரானுவல்ஸ் கொடுக்கலாம். உரமாக டிஏபி கிரானுவல்ஸை கொடுங்க, ஆர்கானிக் கிரானுவல்ஸை கொடுங்க. செடியில் நல்லா செழிப்பு வரும். இந்த சீசனில் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கக்கூடாது, மண்ணில் ஈரம் இருக்கிறதுனால. நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளை பராமரிச்சுக்கோங்க. தேங்க்யூ.